ரோகிணி சொல்லிக்கிட்டு இருக்கும் போதே முத்து மீனாவும் சாட்சியோட திரும்ப வராங்க. லஞ்ச் பிரேக் முடிச்சு ஜட்ஜ் ஐயாவும் வந்துடுறாங்க. என்ன கிருஷ்ணா, உங்க பக்கம் ஏதோ சாட்சி ஆதாரம் இருக்கு, எடுத்துட்டு வர போறோம்னு சொன்னீங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கும்போது ரோகிணி அந்த லாயரை பார்த்து கெத்தா அப்படியே சிரிச்சுக்கிட்டு இருக்காங்க நக்கலா. மீனாவும் முத்துவும் கூட்டிட்டு வாங்க அப்படின்னு சொல்றாங்க. மீனா கூட்டிகிட்டு வர்றாங்க. கூண்டுல ஏறி நிக்கும் போது ரோகிணி பார்த்துட்டு ஐயோ அம்மா அம்மா நீ எதுக்கு இங்க வந்த அப்படின்னு கதறாங்க. இங்க பாருங்க, சத்தம் போடாதீங்க அப்படின்னு ஜட்ஜையா சொல்றாரு. சார், இது எங்க அம்மா, எங்க அம்மாவெல்லாம் எதுக்கு கூட்டிட்டு வரணும்? ஓ, உங்க அம்மாவா? என்ன கிருஷ்ணா, இந்த பொண்ணோட அம்மாவையே கூட்டிட்டு வந்திருக்கீங்க? ஆமாங்க ஐயா, இவங்கதான் எங்களுக்கு இருக்க கடைசி சாட்சி, இவங்களோட வாக்குமூலத்தையும் கேட்டு பாருங்க அப்படின்னு சொல்லி லாயர் அம்மா பேசுறாங்க. ஐயோ, மீனாவும் முத்துவும் இவங்கள கூப்பிடதான் போனாங்களா? நான் கூட ஏதோ சிசிடிவி ஃபுட்டேஜ் தான் எடுத்துட்டு வருவாங்களோன்னு நினைச்சேனே அப்படின்னு ரோகிணியை பதட்டப்பட ஆரம்பிக்கிறாங்க. ரோகிணியோட முகம் எல்லாம் மாறுது. மீனா வேகமா வந்து, லாயர் மேடம், இப்பதான் ரோகிணி முகத்துல டென்ஷன் இருக்கு, இப்போ கேளுங்க, உண்மையெல்லாம் இவங்க சொல்லிடுவாங்க, ரோகிணி பிளான் பண்ணிட்டா இவங்கள குழப்பி விட்டுருவா அப்படின்னு மீனா சொல்றாங்க. லாயரும் அதே மாதிரி ரோகிணியோட அம்மா கிட்ட கேள்வி கேக்குறாங்க. அவங்க சொல்லிடுறாங்க, என் பொண்ணுதான் ரோகிணி, நான் செஞ்ச தப்பால அவளோட முதல் கல்யாணம் சரியா அமையாம போயிடுச்சு, அவளா தேர்ந்தெடுத்த ரெண்டாவது கல்யாணம் மனோஜ விரும்பி கல்யாணம் பண்ணிக்கிட்டா, நிறைய பொய் உண்மையை மறைச்சு இப்படிதான் கல்யாணம் பண்ணினா அப்படின்னு ரோகிணியோட அம்மா சொல்றாங்க. ஜட்ஜையா கேக்குறாரு, மா அதெல்லாம் தேவையே இல்லம்மா, ஒரே ஒரு விஷயம் சொல்லுங்க, உங்க பொண்ணு மனோஜ் கிட்ட எல்லா விஷயத்தையும் சொல்லிதான் கல்யாணம் பண்ணினேன் அப்படின்னு சொல்றாங்க, அது உண்மையா அப்படின்னு கேக்கும்போது, இல்லங்க ஐயா, என் பொண்ணு எந்த உண்மையையும் மனோஜ் கிட்டயோ மத்தவங்க கிட்டயோ சொல்லவே இல்ல, எல்லாத்தையும் மறைச்சுதான் கல்யாணம் பண்ணினான் அப்படின்னு சொல்லி ரோகிணியோட அம்மா சொல்றாங்க. ரோகிணி அழுகவே ஆரம்பிக்கிறா. மா மா ஏமா இப்படிலாம் சொல்ற? அந்த மீனாவும் முத்துவும் உன்னை மிரட்டி கூட்டிட்டு வந்தாங்களா? மா ஏமா இப்படிலாம் பேசுற? இது உனக்கு என்னமா தெரியும் அப்படின்னு சொல்லும்போது, இல்ல கல்யாணி, நீ இன்னமும் எத்தனை தடவை பொய் சொல்லுவ? எப்பயாச்சும் உண்மையை பேசணும்னு ஒரு நினைப்பு உனக்கு வரவே வராதா? பொய் சொல்லி ஒரு பொய்ய மறைக்க இன்னொரு பொய், இன்னொரு பொய்ய மறைக்க இன்னொரு பொய்ன்னு தொடர்ச்சியா பொய் சொல்லிக்கிட்டே இருக்க. எப்பயாச்சும் உண்மையை சொல்லுன்னு சொல்லிதானே மீனா உனக்கு நிறைய வாய்ப்பு கொடுத்தா, அப்பவும் நீ சொல்லல. இப்பயாவது உண்மைய சொல்லு கல்யாணி, உண்மை கண்டிப்பா உனக்கு நல்லதுதான் செய்யும், நீ சொல்ற போய் உன்னை இன்னும் கஷ்டம் தான் படுத்தும் அப்படின்னு கிருஷியோட பாட்டி சொல்றாங்க. ரோகிணி அழுகவே ஆரம்பிக்கிறாங்க. ஜட்ஜையாக்கு புரிஞ்சிச்சு. என்னமா ரோகிணி, உங்க அம்மாவே தெளிவா சொல்லிட்டாங்க, மனோஜ் கிட்ட நீ எந்த உண்மையையும் சொல்லலையாம், பொய் சொல்லி ஏமாத்தி தான் கல்யாணம் பண்ணிருக்க. மனோஜ் ஒரு தனிப்பட்ட மனுஷன், அவன்கிட்ட உன்னோட கடந்த கால வாழ்க்கைய சொல்லி அவன் சம்மதத்தோட கல்யாணம் பண்ணியிருந்தீனா உனக்கு ஒரு பிரச்சனையும் இல்ல. இன்னைக்கு மனோஜ் கிட்ட நீ எந்த விஷயத்தையும் சொல்லல, ஒருத்தனோட உணர்ச்சியிலையும் மனசோட ஆதங்கத்திலையும் விளையாண்டு இருக்கமா, இது ரொம்ப பெரிய தப்பு அப்படின்னு சொல்லி ஜட்ஜையா டிவோர்ஸுக்கு உத்தரவு கொடுக்கிறாரு. மனோஜுக்கு டிவோர்ஸ் கிடைக்குது. மனோஜ் ஆர்ப்பரிக்கல, அமைதியா இருக்காரு. விஜயா தான் அவ்வளவு சந்தோஷப்படுறாங்க. மனோஜ் அமைதியா நிக்கிறத பாத்துட்டு விஜயா வந்து, டேய் என்னடா, ரோகிணி கிட்ட இருந்து உனக்குதான் டிவோர்ஸ் கிடைச்சிச்சுல, சந்தோஷமா இருடா. இல்லம்மா, அவ எனக்கு நிறைய பிசினஸ் ஆர்டர் எடுத்து கொடுத்தா, நான் நல்லா இருக்கணும்னு தான் நினைச்சா, அவன் நிறைய பொய் சொல்லி இருக்காதான். டே லூசே, வாடா பேசாம அப்படின்னு சொல்லி மனோஜ விஜயா இழுத்துக்கிட்டு போறாங்க. மீனாவும் முத்துவும் கிருஷ்ணோட பாட்டி கிட்ட போய் கையெடுத்து கும்பிடுறாங்க. ஏய் மீனா, முத்து, நீங்க தான் எங்க அம்மாவை குழப்பி இப்படி வந்து சொல்லிட்டீங்களா அப்படின்னு ரோகிணி வந்து கத்துறாங்க. இங்க பாரு பர்லருமா, உண்மை உன்னை காப்பாத்தும், இப்பயாவது உண்மைய பேசு, தப்புதான் மன்னிச்சிருங்கன்னு சொல்லி கேட்டா மன்னிக்க நிறைய வாய்ப்புகள் இருக்கு. நீ ஒன்னா ரெண்டா எத்தனை தப்பு செஞ்சிருக்க? மனோஜோட ஷோரூம்ல திருடி இருக்க, பார்வதி ஆண்டி வீட்டுல திருடி இருக்க, ரவுடிகளை வச்சு என்ன கொலை பண்றதுக்கு கூட ஏற்பாடு பண்ணிருக்க. இத்தனையும் பொறுத்து நான் அமைதியா இருக்கிறேன் என் அண்ணனோட வாழ்க்கைக்காக. ஏன் நான் நினைச்சா உன்னை போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்ணி உன்னை உள்ள தள்ள முடியும்ல அப்படின்னு முத்து கத்துறாரு. கிருஷோட பாட்டி அழுதுகிட்டே அமைதியா இருக்காங்க. மா பாத்தியாமா இவன் என்னென்ன பேசுறான்னு? கல்யாணி, நீ நிறைய தப்பு பண்ணிட்ட கல்யாணி. முத்துவும் மீனாவும் என்கிட்ட வந்து பேசினாங்க. ரோகிணி பொய் சொல்லி ஏமாத்தி தான் கல்யாணம் பண்ணினான், அது கூட தப்பு இல்ல. ஆனா மொத்த குடும்பத்தையும் ஏமாத்துறது பாவம் தானே? எதுக்காக என் புருஷனை அவ கொலை பண்ணணும்னு முயற்சி பண்ணணும்? என் புருஷன் அவளை பத்தி சில கேள்விகள் கேட்கிறான்றதுக்காக ஒரு மனுஷனை கொலை பண்ற அளவுக்கு போவாளா? இப்போ கூட கோர்ட்ல வந்து இல்லாத பொல்லாத பொய்யெல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்கா. இதெல்லாம் நல்லதா? நாளைக்கு மனோஜ கூட கொன்னாலும் கொன்னுடுவா அப்படின்னு சொல்லி மீனா பேசினதுதான் என்ன ரொம்ப பாதிச்சுது. நீ எதுக்கு கல்யாணி இவ்வளவு பொய் சொல்ற? உன் வாழ்க்கையை காப்பாத்திக்கணும்னு தானே நீ நினைச்ச? முத்து மீனாவும் உனக்கு என்ன கெடுதல் பண்ணாங்க? முத்துவோட காரை ரிப்பேர் பண்ணி ஆக்சிடென்ட் பண்ணி அவனை சாகடிக்கணும்னு ஏன் நினைச்ச அப்படின்னு சொல்லும்போது, மா சும்மா இருமா, நான் ஒன்னும் முத்து சாகணும்ன்றதுக்காக நினைக்கல. முத்துக்கு ஏதாவது பிரச்சனை வந்தா என்ன பத்தி எதுவும் யோசிக்க மாட்டான், நான் கொஞ்சம் டென்ஷன் இல்லாம இருக்கலாம் தான் நான் நினைச்சேன்.
அப்படின்னு சொல்லி ரோகிணி சொல்றாங்க. பார்லர்மா, உங்க அம்மாக்கு நான் ப்ராமிஸ் கொடுத்திருக்கேன். பார்லர்மா ஒழுங்கா திருந்தி இருந்தா கண்டிப்பா மனோஜோட சேர்றதுக்காக எங்க அம்மாட்ட நான் பேசுறேன்னு. அதனாலதான் உங்க அம்மா வந்து இங்க உண்மையை சொன்னாங்க. ஆமா கல்யாணி, மீனாவும் முத்துவும் உண்மையிலே நல்லவங்க தான். நீ மட்டும் பொய் சொல்லாம உண்மையா இரு. அவங்க உனக்காக பேசி உன்னை அந்த வீட்டுக்கு மறுபடியும் மருமகளா கூட்டிட்டு போவாங்க அப்படின்னு கிருஷ்ணோட பாட்டி சொல்றாங்க. மா போமா, நீ என் வாழ்க்கையை எப்ப பார்த்தாலும் கெடுத்துட்டு தான் இருக்க அப்படின்னு ரோஹிணி கோச்சிட்டு போயிறாங்க. மீனாவும் முத்துவும் கிருஷ்ணோட பாட்டியே தைரியம் சொல்லி அனுப்புறாங்க. இப்படி போனா நல்லா இருக்கும். பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.